अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। आञ्जनेयस्वामिनः जय। भजे समीरनन्दनं सुभक्तचित्तरञ्जनं दिनेशरूपभक्षकं समस्तभक्तरक्षकं सुकण्ठकार्यसाधकं विपक्षपक्षबाधकं समुद्रपारगामिनं नमामि सिद्धकामिनं सुशङ्कितं सुकण्ठभुक्तवान् हि योगितं वचस्त्वमाशु धैर्यमाश्रयतात्र वो भयं कदापि न इति प्लवङ्गनाथ भाषितं निशम्य वानराधिनाथ आपशन्तदास रामदूत आश्रयः सुदीर्घबाहुलोचने पुच्छगुच्छशोभिना भुजद्वयेन सोदरीं निजां सयुग्ममास्थितौ कृतौ हि सोऽसलाधिपौ कपीशराजसन्निधौ विदेहजेशलक्ष्मणौ समे शिवं करोत्वरं सुशब्दशास्त्रपारकं विलोक्य रामचन्द्रमाः कपीशनाथसेवकं समस्तनीतिमार्गकं प्रशस्य लक्ष्मणं प्रति प्रलम्बबाहुभूषितः कपीन्द्रसख्यमाकरोत् स्वकार्यसाधकः प्रभुः प्रचण्डवेगधारिणं नरेन्द्रगर्वहारिणं फणीशमात्रगर्वहृदृशास्य वासनाशकृत् विभीषणेन सख्यकृत् विदेहजादितापहृत् सुकण्ठकार्यसाधकं नमामि यातु तद्धातकम् नमामि पुष्पमौलिनं सुवर्णवर्णधारिणं गदायुधेन भूषितं किरीटकुण्डलान्वितं सुपुच्छगुच्छतुच्छलङ्कदाहकं सुनायकं विपक्षपक्षराक्षसेन्द्रसर्ववंशनाशकम् जानकीकान्तस्मरणं जय जय राम राम। आञ्जनेयस्वामिनः जय। சீதா அம்மா ஹனுமார்கிட்டக்க என்னால் உன் கூட வர முடியாது நிச்சயமாக, ஏன்னா என்னை இங்கேருந்து மீண்டு கொண்டு போகிறது ராமருடைய கர்த்தவியம். ராமர் என்னை மீண்டு கொண்டு போனாதான் ராமருக்கு பெருமை, அதுதான் எனக்கும் ஆனந்தம். அதனால் ஹனுமாரே, நீங்கள் வேகம் சென்று சௌமித்ரி சகிதனாக இருக்கக்கூடனா என்னுடைய ஜீவநாதன்கிட்ட வேகம் இங்கே வர சொல்லுங்கோ. பதி வியோகத்தால் நான் ரொம்ப கவலைப்பட்டுருக்கேன். என்னுடைய இந்த துக்கத்திலேருந்து மீட்டு சந்தோஷத்தை தரத்துக்கு வேண்டி என்ன பண்ணணுமோ அதை யோசிச்சு பண்ணுங்கோ ஹனுமாரே என்று ஆஞ்சநேயரை பார்த்து, ஸ்ரீ ராமதூதரை பார்த்து சீதாம்மா சொன்னா. அந்த வார்த்தை கேட்டதும் 38வது சர்க்கத்தில் விஸ்தாரமாக சொல்கிறார் வால்மீகி முனிவர். என்ன ஹனுமான் சொன்னார் பதில் அப்படிங்கிறது. சீதா வார்த்தையை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டுறது ஹனுமாருக்கு. சாமர்த்தியம் உள்ள கபீஸ்வரன் பக்தியோடு சொன்னார் பதில். மங்களஸ்வரூபிணியான தேவி, ஸ்திரீ ஸ்வபாவமும் பாதிவிரத்தியமும் எளிமையும் சேர்ந்தாப்புல நீங்கள் பதில் சொன்னேன். 100 யோஜனை தூரம் சாகரத்தினுடைய மேலே உங்களை வைத்துண்டு தாண்டறதுக்கு, அதுவும் என் மேலே அமர்ந்துண்டு தாண்டறதுக்கு நிச்சயமாக சமர்த்தையெல்லாம். கணவரான ஸ்ரீராமரை தவிர வேறு எந்த ஒரு புருஷனையும் தொடமாட்டேன் அப்படிங்கிறது உங்களுடைய திருடமான நம்பிக்கை, உங்களுக்கு யோசித்த நம்பிக்கை கூட. இது வேற எந்த ஸ்திரீட்டேந்தும் எதிர்பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடியனுக்கு ராமகைங்கரியம் ரொம்ப வேகம் சீக்கிரமாக பண்ணி விடலாமே, ராமரையும் சீதாவாவையும் சேர்த்து வச்சு விடலாமேங்கிற ஒரு ஆசையினால் நான் சொன்னேன். அப்படித்தான் நிச்சயமாக நான் இங்கேருந்து தாண்டி ஸ்ரீராமதேவர்கிட்ட உங்களுடைய
நீங்கள் சொன்னது அத்தனையும் நான் சொல்கிறேன். ஸ்ரீராமரை வேகம் கூட்டி கொண்டு வரேன் இங்கேக்கு. ஆனால் நான் சீதாமாவை பார்த்தேன் என்று ஸ்ரீராமர் எப்படி நம்புவார்? அதுக்குண்டான நம்பிக்கை கொடுக்கும்படியான ஒரு அடையாளம் நீங்கள் தரணும் என்று ஹனுமார் பக்தியோடு சொன்ன அந்த வார்த்தைகள் கேட்ட சீதாமா கண்லேருந்து ஜலம் கொட்டித்து ஆனந்தத்தில் முள்ள சொல்கிறா, ஹனுமாரே, எனக்கு எல்லாத்துலேயும் வைத்த ரொம்ப பிடித்தமான ஒரு அடையாளம் இருக்குது, அதை நான் தரேன் என்று சொல்லி அதுக்கு பின்னாடி ஒரு கதையை சொல்கிறா சீதாமா. சித்திரக்கூட பர்வதத்தினுடைய தாழ்வரையில் தாபசாசிரமத்தில் வசிச்சுட்டு இருந்தோம் நாங்கள். கங்கா நதியிலேருந்து கொஞ்சம் தூரம்தான் சித்தாசிரமம் என்று பெயர். அத்யுத்தமான பலமூலங்கள், நிர்மலமான ஜலம் நிறைஞ்ச இடம், சுகமாக இருக்கலாம். அங்கே நாங்கள் 2 பேரும் வினோதமாக இருந்ததுக்கப்புறம் ஸ்ரீ ராமதேவர் என்னுடைய மடியில் படுத்துட்டதும் தூங்கி விட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு காக்கை மாம்சத்தில் அத்தியாசையோட வந்து என்னுடைய ஸ்தனத்துக்கு நடுப்பில் கொத்தி ரத்தம் வர வச்சுட்டார். அந்த மாம்சத்தை கொத்தி சாப்பிட்டுட்டார். அந்த காக்கையை நான் இப்படியே வடியெல்லாம் எடுத்து பயமுடுத்தினேன். கொஞ்சமாக மாறி நின்றது அப்படிதான். ஆனால் திருப்பி வந்து கொத்திகிட்டே இருந்தது. அந்த ஸ்தனத்தினுடைய நடுவில் கொத்தி தசை எடுக்கிறதுனால ரத்தம் கீழே விழுந்தது ஸ்ரீராமருடைய முகத்தில். அது என்னது அப்படின்னு எழுந்து பார்க்குறது, என்னாச்சு தேவி அப்படின்னு என்ன சமாதானப்படுத்திட்டு, யார் இதுக்குண்டான காரணம் என்று கேட்டார். யதி நோத்ஸஹசே யாதும் மயா சார்த்தமனிந்திதே அபிஜ்ஞானம் பிரயச்சத்வம் ஜானியாத் ராகவோ ஹி தத் பரிஷ்ரமாத் பிரசுப்தா ச ராகவாங்க்யேப்யஹம் சிரம் பர்யாயேண பிரசுப்தஷ்ச மமாங்கே பரதாக்ரஜः ச தத்ர புனரேவாத வாயச சமுபாகமத். அந்த காக்கையினுடைய வடிவத்தில் ஜெயந்தன் அப்படிங்கிற ஒரு அசுரன், இந்திரனுடைய புத்திரன் தான் வந்திருந்தார். அந்த அசுரன் வந்து என்னை நோகடிச்சப்போ ஸ்ரீராமர் கேட்குறார், அந்த பக்கம் கண்ணை இந்த பக்கம் மாற்றினப்போ ஒரு காக்கை பக்கத்தில் இருந்து தேவியவே பார்த்துன்றதை பார்த்தா இந்த காக்கை தான் காரணம். ஏன்னா அதனுடைய அழகால குத்தின அந்த இரத்தத்தினுடைய அடையாளம் இருந்துதான். அதனால இந்த காக்கை தான் கொண்டிருக்கணும், இந்த காக்கை மூலமாக அசுரன் தான் வந்திருக்கான் என்று ராமர் புரிந்து விட்டார். பக்கத்தில் இருந்த தர்பை புல், ஒரு தர்பை எடுத்துட்டு பிரம்மாஸ்திர மந்திரத்தை பிரயோகம் பண்ணி ஒரு பார்வை பார்த்தார். அது அக்னினால் ஜுவலித்தது. அந்த காக்கை மேலே விட்டாராம். அந்த காக்கையை துரத்தி அடிச்சுது. அவர் எல்லா லோகத்துலேயும் போய் காப்பாற்றுறதுக்கு வேண்டிய முறையிடுறார். முதல்ல அப்பாட்டுக்கே போகிறார். சவித்ராஜ பரித்யக்தா சுரைஷ்ட சமஹர்ஷிபிஹி த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதः சதம் நிபதிதம் பூமௌ சரண்ய சரணாகதம் அதார்ஹமபி காகுஸ்தः கிருபயா பரியபாலயத். முதல்ல இந்திரன் அப்பாட்டக்க போகிறா, காப்பாத்துங்கோ என்று சொல்கிறா. இந்திரன் முதல்ல சொல்லிட்டார், உனக்கும் எனக்கும் பந்தமே இல்லைன்னு கதவை சாத்திவிட்டார். என்ன அப்படின்னா, இப்போ பிள்ளைய காப்பாற்ற புறப்பட்டா முதல்ல பிரம்மாஸ்திரம் இந்திரனை தான் வதம் பண்ணும். அதனால என்னால் காப்பாற்ற முடியாதுன்னு கை ஒழிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் சுரைகி அத்தனை சுரர்களுடைய ஆத்துலேயும் போய் தட்டுறார், காப்பாத்துங்கோ அப்படின்னு. யாருமே உதவி பண்ணலை. அதுக்கப்புறம் மகர்ஷிபிகி மகர்ஷிகளுடைய ஆற்றுல போய் கேட்குறார், என்னை காப்பாற்றுங்க, உங்களுடைய தபோ வைபவத்தினால பிரம்மாஸ்திரம் என்னை வந்து தீண்ட பார்க்கறது, என்னுடைய உயிர் போக போகிறது, எப்படியாவது காப்பாற்றுங்கோ என்று முறையிட மகர்ஷிகளும் எங்களால் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா ராமர் அனுப்பின பானம்னா அதை வெல்லறதுக்கு இந்த உலகத்தில் யாராவது முடியுமா? அதனால் முடியலை. த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதா. 3 உலகத்துலேயும் தேடி பார்த்தார், யாருமே காப்பாற்றுறதுக்கு முன் வரலை. அதுக்கப்புறம் நேராக வந்து பகவான் ராமர்கிட்டையே காகுஸ்தா கிருபையா பரியபாலயத்து, ராமர்கிட்டையே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டேன். அது வந்து சொல்லுவா,
நமஸ்காரம் பண்ண கூட தெரியலையாம் அந்த காக்காசுரனுக்கு. காலை வந்து ஸ்ரீராமருடைய பாதம் ஒட்டி தலையை திருப்பி வச்சுட்டு இருந்தாலாம். சீதாமாவை தான் கிருபையால் மாற்றி சரணாகதி பண்ணும்பா அப்படின்னு சீதாமா தான் காட்டி கொடுக்குறா. சரணாகதி பண்ணதும் ஸ்ரீராமர் அபயம் சர்வபூதேபியா அல்லவா, யார் பகவானை சரணம் அடைந்தாலோ, பகவானுடைய திருவடியில் விழுந்தாலோ அவளுடைய க்ஷேமம் பகவானுடைய கையில் இருக்குது. என்றைக்கும் அவள் அழிஞ்சுட மாட்டா, தப்பான வழியில் போயிட மாட்டா, அதர்மம் பண்ணிட மாட்டா. ஸ்ரீராமரை கட்டியாக பிடிச்சுண்டவா யாராக இருந்தாலும் சரி. இந்த காக்காசுரன் அசுரனே சீதாமாவே கஷ்டப்படுத்தி இருக்கா. ஆனாலும் காலில் விழுந்துட்டார் அப்படிங்கிறதுனால அபயம் கொடுத்து சரணாகத வச்சலன் ஸ்ரீராமச்சந்திர பிரபு மன்னித்து விட்டார். ஆனால் இந்த பிரம்மாஸ்திரம் ஆகினது வெறுமனை போயிடாது, இது பிரயோகம் பண்ணியாச்சு. அதனால் உன்னுடைய வலத கண்ணை நான் எடுக்கிறேன் என்று சொல்லி காக்காசுரனுடைய வலத கண்ணை எடுத்தாராம் பிரம்மாஸ்திரத்தினால. இப்படி காக்காசுரனுக்கும் மன்னிப்பு கொடுத்து கடாட்சம் பண்ணினார். இந்த காக்காசுர விற்த்தாந்தம் யாருக்குமே தெரியாதாம், ஸ்ரீராமருக்கும் சீதாமாவுக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம். இதை ஹனுமார்கிட்ட சீதாமா சொல்கிறார். யோசிச்சு பாருங்கோ, அந்தரங்கமான விஷயத்தை ஹனுமார்கிட்ட சொல்லணும்னா எவ்வளோ நம்பிக்கை வந்திருக்கணும் சீதாமாவுக்கு. ஸ்ரீராம தூதர்னால தானே புரிஞ்சுக்க முடியும். அந்த விற்த்தாந்தமாகவே எடுத்துக்கிறதுக்குண்டான சக்தி ஹனுமாருக்கு இருக்குது, ஸ்ரீராம தூதருக்கு இருந்திருக்கணும். இல்லைன்னா சீதாமா இந்த விஷயத்த சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாதே. இதை சொல்லுப்பா, இது கூட இந்த காக்காசுர விற்த்தாந்தத்தை கூட இந்த கேள்வியும் கேளு. அன்னைக்கு காக்காசுரன் என்னுடைய ஸ்தன மத்தியத்தில் தசை எடுத்துட்டு கொத்தி நோகடித்தார், அவரையே சும்மா விட்டுட்டார். இந்த ராவணன் அந்த அளவுக்கெல்லாம் நோகடிக்கலை, தூக்கிட்டு வந்துட்டார். அப்படி வந்த என்னையா காப்பாற்ற வேண்டாமா? அன்னைக்கு தவிச்சாரே, ஒரு புல்ல எடுத்து பிரம்மாஸ்திரமாக பிரயோகம் பண்ணக்கூட அன்பு இருந்ததே அன்னைக்கு, இன்னைக்கு எங்கே போயிடுத்து? என்னை காப்பாற்ற வரத்துக்கு மனதில்லையா ராமருக்கு என்று நான் கேட்டேன் என்று போய் சொல்லு. ராமர் நிச்சயமாக புரிந்து கொள்வார். ஸ்ரீராமா ராமர்கிட்ட பேசுன மாதிரியே சீதாமா இங்கே சொல்கிறா. ஸ்ரீராமா துவயா நாதவதி நாத என் நாதா இவ திருஷ்யத்தே. ராமா, நீ எனக்கு நாதனாக இருக்கிறச்ச நான் அநாதையாக ஆகலை, இப்போ அநாதையாக இருக்கேன். லோகர்களெல்லாம் என்ன சொல்லுவா? சீதாமாவை காப்பாற்றுறதுக்கு ராமர் வரலை, தன்னந்தவியா தவிக்க விட்டுட்டான்னு லோகர்கள் அபவாதம் யாருக்கு போகும்னா ராமருக்கு போகும், சீதாமாவுக்கு போகாதான். ஏன் அப்படின்னா அது அப்படிதான். பக்தர்கள் கூப்பிடுறா சுவாமியை, அந்த சமயம் பகவான் வரலைன்னா பகவானுக்கு தான் குறைவே தவிர பக்தர்களுக்கு கிடையாது. கஜேந்திரன் ஆதி மூலமே என்று கூப்பிட்ட பொழுது பகவானுக்கு கையிலேருந்து இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை இருந்த இடத்துலேருந்தே அனுப்பி அந்த கஜேந்திரனை காப்பாற்றிருக்கலாமே. ஏன் அங்கே வந்து குளத்தாங்கரையில் வந்து அந்த கஜேந்திரனை காப்பாற்றணும், காட்சி கொடுக்கணும் என்றால் அதுதான் அதனுடைய வைபவம். பகவான் இறங்கி வந்து பக்தனை காப்பாற்றினார் அப்படிங்கிறது தானே வைபவம். அதே மாதிரி தான் ஓரோ பக்தர்களுக்கும் இறங்கி வந்து காப்பாற்றணும்லவா. அதே மாதிரி சீதாமா ஒரு பக்தையாக இருக்கார், ஸ்ரீராமச்சந்திர பிரபு பரமாத்மாவாக இருக்கார். அந்த பரமாத்மா ஜீவாத்மாவை காப்பாற்றலை என்றால் யாருக்கு குறைவு? பரமாத்மாவுக்கு தானே, பகவானுக்கு தானே குறைவு. அந்த பகவான் என்னை இன்னும் காப்பாற்ற வரலை என்று கேள், அநாதையாக மாறிவிடுவேன் என்றும் சொல். ஹனுமன் தேவர்களுக்கு கூட எதிரிட முடியாத அளவுக்கு பராக்கிரமமும் அக்னியும் வாயும் சேர்ந்தா போல தேஜஸ்வியாக இருக்கக்கூடியவாளுக்கும் அந்த ராமரும் லக்ஷ்மணனும் 2 பேரும். அவா என்னை இப்படி விட்டு விடுறதுக்கு காரணம் என்ன என்று ரொம்ப அழுதுண்டு சீதாமா சொன்னா. இதை கேட்டு ஹனுமார் ரொம்ப வினயத்தோட பதில் சொல்கிறார். தேவி, நீங்கள் இந்த துக்கத்தை விட்டுடுங்கோ. ராமருடைய துக்கத்தை பார்த்து லக்ஷ்மணருடைய முகம் அப்படியே சுருங்கி போயிடும், அதி துக்கத்தால் வாடிடும். அம்மா, அவள் 2 பேரும் நீங்கள் எங்கே இருக்கேள் அப்படின்னு தெரியாததுனால தான் இப்படியே சுற்றின்னு இருக்கா. அவளும் ரொம்ப கவலையாக தான் இருக்கா அவங்கள பிரிஞ்சு. இப்போ நான் போய் சொன்னதும் அவள் நிச்சயமாக வந்து விடுவார்கள். மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித் மகதஸ்தி ந சம்சயः
சமர்த்தாவபி தௌ என்மாம் நாவேக்ஷேதே பரந்தபௌ. இப்போ சொல்லிட்டேன், அதை கேட்டாக்கா அடுத்த க்ஷணம் இங்கே வந்து உங்களை காப்பாற்றுவர். கதஞ்சித் பவதி திருஷ்டான காலப் பரிசோசித்தும் இமம் முகூர்த்தம் துக்கானாம் திரக்ஷ்யஸ்யந்த மனிந்தித்தே. சீதாமா சொல்லிக்கிறா, நான் தான் என்னாவது தவறு பண்ணியிருப்பேன், அதனால்தான் அவள் வந்து என்னை கைவிட்டா அப்படின்னு சொல்கிறத ஹனுமார் சொல்கிறார். கவலைப்படாதேங்கோ, நான் நிச்சயமாக சொல்கிறேன், அவர் உங்களை கைவிடலை, தெரியாததுனால தான் வரலை. நான் அவள்கிட்ட போய் சொல்கிறத, அவரை பார்க்குறத நான் என்ன சொல்லணும், ஏதாவது குஷலம் ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு மாருதி கற்கரிச்ச சீதாமா சொல்கிறா. கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுவேயம் மனஸ்வினி தம்மமார்த்தே சுகம் பிருச்ச சிரசா சாபிவாதய. கௌசல்யாவோடைய புத்திரன் லோகபர்த்தாரம், உலகத்துக்கே ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறது அப்படிங்கிறது தன்னுடைய அவசியத்துக்காக தான் பண்ணுவாள். ஆனால் கௌசல்யாமா லோகத்துக்கே உபகாரப்பிரதமான ஒரு குழந்தைய பெற்று லோகத்துக்கே கொடுத்துட்டார். அதெல்லவா ஸ்ரீராமச்சந்திர பிரபு. அப்பேற்பட்ட ராமச்சந்திர பிரபு சுகமாக இருக்கலா அப்படின்னு கேளுப்பா. அது மட்டுமல்ல, சிரசாச்ச அபிவாதய, கையை கூப்பிண்டு என்னுடைய நமஸ்காரத்தையும் தெரிவி. சீதாமா எந்த நிலைமையில இருக்கா, ரொம்ப ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கா. ராமரை வெய்யற அளவுக்கு கோபமும் உண்டு. என்ன பண்ணன்னு தெரியாத கட்டத்தில் இருக்கா. ஆனாலும் இத்தனையும் நேரத்துலையும் இந்த சூழ்நிலையிலையும் ஹனுமார் கேட்கறச்ச என்ன சொல்லணும் குஷலம் அப்படின்னு கேட்கறத சீதாமா என்ன சொல்கிறா, சுகமாக இருக்கேளான்னு கேளும், என்னுடைய நமஸ்காரத்தையும் தெரிவி அப்படின்னு ரெண்டு விஷயத்த சொல்கிறா. எப்பேற்பட்ட உயர்ந்த மனநிலை இருக்கணும் சீதாமாவுக்கு. ராமர் சௌக்கியமாக இருக்காரா அப்படிங்கிறது தான் தெரியணும். அவர் சௌக்கியமாக இருந்தால் சீதாமா சௌக்கியமாக இருந்துப்பா. ராமர் வந்து என்னை காப்பாற்றணும், எப்படியாவது இங்கே வந்து விடணும், என்ன இந்த கஷ்ட காலத்துலேருந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி தான். அது நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கை இல்லைட்டா எப்படி? பகவான் மேலே பரிபூர்ண நம்பிக்கை உண்டு சீதாம்மாக்கு. அதனால தான் சீதாம்மா சௌக்கியமாக இருக்கேளா கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமார்கிட்ட சொல்கிற. நம்மளும் இதுலேருந்து என்ன படிச்சுக்கணும், சுவாமிகிட்ட போய் அது வேணும் இது வேணும் என்கின்ற லோக சௌக்கியங்களை கேட்காமல், பகவானே நீ சௌக்கியமாக இருக்கியா, நீ சௌக்கியமாக இருந்தால் நாங்களும் சௌக்கியமாக இருப்போம் என்கின்ற உறுதியோட நம்பிக்கையோட அவர்கிட்ட குஷலம் கேட்கறது தான் சரியான விஷயம். சௌக்கியமாக கேட்டுட்டு நமஸ்காரம் தெரிவிக்கிறது. நான் முன்னாடி எதுவுமே இல்லை, எள்ளளவு கூட இல்லை, என்னுடைய அகங்காரத்தை உன் திருவடி முன்னாடி சமர்ப்பணம் பண்ணுகிறேன் என்ற பூர்ண சமர்ப்பண போதத்தோட நமஸ்காரம் பண்ணுறது மட்டும்தான் நம்ம 12 வேலை. பாக்கியெல்லாம் பகவான் பார்த்துப்பார். அதில் நம்பிக்கை வேணும், நம்பிக்கையோடு பண்ணணும். ஏதோ சொன்னா அப்படின்னு பண்ணாமல் நான் பூர்ண நம்பிக்கையோடு பண்ணால் நிச்சயமாக பகவான் ராமர் வருவார். அதானே பார்க்க போகிறோம். இங்கேயும் சீதாமா 2 விஷயத்த சொல்லுப்பா என்று சொல்லி சீதாமா தன்னுடைய வஸ்திரத்தினுடைய அற்றத்தில் முந்தானியில் பத்திரமா காப்பாற்றி வச்சுருந்த சூடா சூடாமணியை எடுத்து ஹனுமாருக்கு கொடுக்கிறார். இதை சுவாமிக்கு கொடு என்று சொல்லி ஹனுமாருக்கு கொடுத்தார். ததோ வஸ்திரகதம் முக்த்வா திவ்யம் சூடாமணிம் சுபம் பிரதேயோ ராகவாயேதி சீதா ஹனுமதே ததௌ. மணிரத்னம் கபிவரஹ பிரதிகிருஹ்யாபிவாத்ய ச சீதாம் பிரதட்சிணம் கிருத்வா பிரணதः பார்ஷ்வதஸ்திதः. அதுல்யவும் அமேய குணபூர்ணவுமான அந்த ரத்னத்தை ஹனுமார் வாங்கி அதை கண்ணில் ஒத்தி வச்சுட்டார். புஷ்பாகிருதியில் ஒரு துவாரம் உள்ளே இருக்கான், அங்குலியத்தை சேர்த்து ரொம்ப பத்திரமாக வச்சுட்டார் கை தண்டுக்குள்ள. அதோடைய கஷ்டம் எதுவுமே தோணலையாம், அது கரெக்டாக கைக்குள்ளே அடங்கித்தான். சீதாமாவை பிரதட்சிணம் பண்ணி சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணி ஒரு இடத்துல ஒதுங்கி நின்னாராம். சக்தி ஸ்வரூபிணியான சீதாமாவை தரிசனம் பண்ண பாக்கியம் கிடைச்சதே என்ற சந்தோஷத்தில் ஆனந்தம் கொண்டார் ஹனுமார். வந்த வேலை பூர்த்தி ஆயிற்றது, இனிமே நம்ம திரும்பி கிளம்பணும் என்று ஹனுமார் சிந்தனை பண்ணினார். கிரிரிவ பவனாவதூத முக்தா சுகிதமனாக பிரதிசங்கிரமம் பிரபேதே. சீதாமாட்ட உத்தரவு வாங்கலாம் என்று எண்ணிக்கொண்டாராம் மனசில். 39வது சர்க்கத்தில்
புறப்பட நிற்கக்கூட ஹனுமார்கிட்டக்க சீதாம்மா சொல்கிறா, சிரசாவந்திய வைதேகிம் கமனாயோபசக்கிரமே. இந்த மணி, இந்த அடையாளம் நான் உனக்கு தந்திருக்கேனே, இதை ராமர்கிட்ட கொடுத்தா மட்டும் போரும். அந்த ராமர் இந்த சூடாமணியை பார்த்தாலே அவருக்கு தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் ஸ்வசுரனையும் எல்லாம் ஸ்மரணை பண்ணுவா. என்னுடைய ஸ்வசுராலையும் ஸ்மரணை பண்ணுவா. ஏன்னா கல்யாண சந்தர்ப்பத்தில் என்னுடைய அம்மாவுடைய கையிலேருந்து அப்பா வாங்கி மாமனார்கிட்ட கொடுத்த ஒரு சிரோ அலங்காரமான ஆபரணமாக்கம் இது. அதனால் ராமருக்கு நன்னா இதை தெரியும். இதை பத்திரமா ராமர்கிட்டக்க சேர்த்து விட்டாயாகில் நீதான்ப்பா நாயகன், நீதான் இதுலேருந்து இனிமே ஹீரோ. நிச்சயமாக சீதாம்மா சொல்கிற மாதிரி தான் சுந்தரகாண்டம் பூராவே ஹீரோ யாருன்னா ராமதூதர் தானே. அப்போது சீதாம்மாவுடைய வார்த்தையாலே ஆசீர்வாதம் பண்ணுறா, நீதான்ப்பா நாயகனாக இருப்பேன். என்ன வேணுமோ காலோச்சிதமாக யோசித்து என்னுடைய துக்கத்துக்கு சாந்தி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரிலாம் யோசித்து செயல்படு, உனக்கு மங்களம் உண்டாகட்டும்னு சீதாம்மா ஆசீர்வாதம் பண்ணுறா. அதெல்லாமல் நீ பத்திரமா வச்சுக்கோ, கடல் தாண்டறத கீழே விழாமல் பார்த்துக்கோ, யாராவது சண்டை போடுறத கையிலேருந்து நழுவாமல் பார்த்துக்கோ, இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஏன்னா சீதாமாவுக்கு நன்னா தெரியும் ராமருடைய அங்குலியத்தை பத்திரமா அங்கேருந்து இங்கே வந்து எங்கிட்ட கொடுக்க தெரிஞ்ச ஆளுக்கு திருப்பி என்னுடைய சூடாமணியை ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுகிட்ட சேர்க்க தெரியாதா? அவர்கிட்ட சொல்லிக் கொடுக்கணுமா? அவர் நல்ல நிபுணன் என்று சீதாமாவுக்கு தெரியும். அதனால் ஆசீர்வாதத்தை பண்ணுறா. தேவியோடைய அந்த அனுகிரகபூர்வமான வார்த்தையை கேட்டு ஹனுமார் நமஸ்காரம் பண்ணி அப்படியே நான் பண்ணுறேன் என்றும் சொல்லி புறப்பட கிளம்பினார். அப்பொழுது சீதாம்மா முள்ள சொல்கிறா, ஹனுமன் ஸ்ரீராம லக்ஷ்மணர்கள் 2 பேருமா சேர்ந்து இருக்கிறது தான் என்னுடைய குஷலத்தை வாழ்ட்டக்க சொல்லணும். அவள் 2 பேருமே கேட்கணும். ஏன் இது எடுத்து சொல்கிறா சீதாம்மா அப்படின்னா, சீதாம்மாவுக்கு ஒரு கவலையாம். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னா லக்ஷ்மணர்கிட்ட தகாத வார்த்தையை சொல்லிவிட்டான். ராமருடைய வியோகம் தாங்க முடியாம தான் சொன்னான். அந்த காலத்துக்கு சீதாம்மா அப்படி யோசிச்சுட்டா. ஆனால் அது பண்ணியிருக்கப்படாது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டிருக்கலாம் சீதாம்மா. அதனால லக்ஷ்மணனுடைய க்ஷேமத்தை தெரியறதுல ரொம்ப ஆசையாம் சீதாம்மாவுக்கு. அதனால 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத சொல்லுப்பா, என்னுடைய செய்தி உன்னுடைய முகத்தால் கேட்குற பொழுதே அவளுடைய 2 பேருடைய மனசு பௌருஷத்துக்கு மாறணும் அப்படின்னு சீதாம்மா சொன்னதுடைய தத்துவம் ஹனுமார் புரிஞ்சுண்டார். தலை மேலே கையை வச்சுண்டு நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்கிறார், தேவி மகாவீரர்களான வானர சைன்யத்தோடையும் ரிக்ஷ சங்கத்தோடையும் ராமர் இந்த லங்காக்கு கூடிய சீக்கிரம் வந்துடுவார். क्षिप्रमेष्यदिका कुस्तो हर्यर्क्षप्रवरैर्वृतः यस्ते युधि विजित्यानीन् शोकं व्यपनयिष्यति. உங்களுடைய கவலை வேகம் நீக்கிடுவார். ரொம்ப நாள் கிடையாது, நான் எத்தனை நேரம்தான் அதுக்குள்ளே ஸ்ரீராமர் இங்கே வந்து யுத்தத்துக்கு வந்துடுவார். அவருடைய யுத்த பராக்கிரமத்தை பற்றி நான் சொல்லணுமா? எப்பேற்பட்டவர், அத்தனையும் புஷிக்கப்படுவார். யார் தடையாக இருந்தாலும் சரி எல்லாரையும் துவம்சம் பண்ணி உங்களை காப்பாற்றிடுவார் என்று எனக்கு நன்னா தெரியும். நான் அது மாதிரியே பண்ணுறேன் என்று சொன்னதும் ஜானகி தேவிக்கு ஒரு திருப்தியாச்சு. ஆனாலும் கொஞ்சம் கூட சூக்ஷ்மமாக பார்த்துட்டு சொல்கிறா, இது வந்து ஒரு டெஸ்டிங் கூட. இந்த வார்த்தை என்னன்னா, என்ன சொன்னா, எதிவா மன்யசே வீரன் வச ஏகாஹமரிந்தம கஸ்மின்சித் சம்ருதே தேசே விஸ்ராந்தஸ்வோ கமிஷ்யசி மம சேதல்பபாக்யாயாஹ சாநித்யாத் தவ வானர அஸ்ய சோகஸ்ய மகதோ முகூர்த்தம் மோக்ஷணம் பவேத். ஹே வீரா, உனக்கு விரோதம் இல்லாத பட்சம் முடிஞ்சா இங்கே ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு போயேன். உன்னுடைய களைப்பெல்லாம் தீர்த்துட்டு நாளைக்கு போயேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு மந்த பாக்யாக்கும். என்னுடைய இந்த கடினமான துக்கத்தில் கொஞ்சமாவது சாந்தி நீ இருக்கிறத உன்னுடைய சாநித்தியத்தினால எனக்கு கிடைக்கிறது. இவ்வளோ நாள் ராமரை பிரிஞ்சு தவிச்சுருந்தாலவா சீதாம்மா, இப்போது ராமருடைய பக்தனை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ராமரை கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, ராம பக்தனை கிடைச்சா போருமே
அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்தில் சீதாமா சொல்கிறா. அதனால எனக்கு பிராணனை தரிக்கிறதுக்குண்டான ஒரு சக்தி நீ இருந்தால் எனக்கு கிடைக்கிறதுப்பா. ஹே வீரா, உன்னால் முடியும்னா இங்கே இருந்துட்டு போ, எனக்கு மனசந்தோஷம் ஏற்படும். அது மட்டுமல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். கதம் நு கலு துஷ்பாரம் தரிஷ்யந்தி மகோததிம் தானி ஹர்ரிக்ஷ சைன்யானி தௌவா தசரதாத்மஜோ. நீ இந்த கடலை தாண்டறது ரொம்ப பிரயாசமானது. குரங்கு வானரர்கள் அவெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்கிறேன். அவெல்லாம் எப்படி தாண்டுவா? ராமலக்ஷ்மணர்கள் மனிதர்கள், அவள் எப்படி இந்த மகா சமுத்திரத்தை தாண்டுவார்கள் அப்படின்னு சீதாமா அந்த கேள்வியும் சேர்த்து வச்சு ஹனுமார்கிட்ட சொன்னார். ஹனுமார் சொல்கிறார், இதெல்லாம் என்ன விஷயம், சீதாமாவுடைய மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுண்டார். ஹனுமாரும் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்கிறார். தேவி, ஹர் ரிக்ஷ சைன்யானாம் ஈஸ்வர பிளவதாம் வரஹ சுக்ரீவ சத்வ சம்பன்னஹா தவார்த்தே கிருத நிச்சய. தேவி, வானரர்களுக்கும் ரிக்ஷங்களுக்கும் எல்லாருக்கும் நாதனும் சிரேஷ்டனுமாக இருக்கக்கூடியவர் சுக்ரீவர். அவர் முடிவு பண்ணிட்டார், சீதாமாவை கண்டுபிடிச்சு கொடுத்துடணும், ராமகைங்கரியம் பண்ணிவிடணும் முடிவு பண்ணிட்டார். அந்த முடிவுலேருந்து யாராலையும் பின்னாடி வர முடியாது. சுக்ரீவன் ஒன்று முடிவு பண்ணிட்டார், 100 தடவை முடிவு பண்ணாமது. அதனால் அவர் முடிச்சுடுவார், காரியத்தை சாதிச்சுடுவார். கோட்டி கோட்டி வானர சைன்யங்கள் எல்லாரும் இருக்கா. அவெல்லாம் மத்விசிஷ்டாச்ச துல்யாச்ச சந்தி தத்ரவனௌகசா மத்தः பிரத்யவரः கஷ்டின் நாஸ்தி சுக்ரீவ சந்நிதௌ நஹி பிரகிருஷ்டாக பிரேக்ஷந்தே ஹீதரே ஜனாக. அம்மா, என்ன நீங்கள் பார்க்குறீங்களே, அந்த சுக்ரீவனுடைய சக்கியத்தில் அவ்வளோ பெரிய சங்கத்தில் நான் தான் இளையவன், சின்னவன். எனக்கு கீழே யாருமே இல்லை, எனக்கு சமமாகவும் எனக்கு மேற்பட்டதாக ஆள்கார் தான் இருக்கா. என்ன நினச்சின்னு இருக்கேள் அவளை பற்றி? நல்ல சக்திவான்கள், பலவான்கள். அவளால் நிச்சயமாக இந்த சாகரத்தை தாண்டி விடலாம். ஏதோ என் மேலே பகவான் ராமருக்கு கருணை இருக்கிறதுனால நான் இப்போ இங்கே வந்தேன். அவள் அத்தனை பேரையும் இங்கே தாண்டி விடலாம். ராம லக்ஷ்மணரை என்னுடைய தோல்லையே சுமந்து நான் இங்கே வந்து விடுறேன். எந்த கவலையும் வேண்டா சீதாமா. சிரேஷ்டர்களை எப்போவுமே தாசனாக்க மாட்டாளே. ஒரு காரியத்தை அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னா முதல்ல ராஜாவே வந்துட மாட்டாளே. அடியாள் யாரையாவது அனுப்பிட்டு என்னடா பார்த்துட்டு வா அப்படின்னு தானே சொல்லுவா. அதை மாதிரி ஒரு தூதன், சாதாரண ஒரு வானரன் தான் நான். எனக்கு மேற்பட்ட ஆள்கார் தான் அங்கே இருக்கா. சக்தியும் புத்தியும் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறவா தான். நிச்சயமாக கிஷ்கிந்தையிலேருந்து அந்த வானர சங்க நாயகர்கள் அத்தனை பேரும் இங்கே வந்துடுவார் கூடிய சீக்கிரமே. சந்திர சூரியர்கள் ஆட்டமாக ஸ்ரீ ராம லக்ஷ்மணர்களும் இங்கே வந்துடுவா. ஸ்ரீ ராமச்சந்திரரை விட விசிஷ்டமானவர் யார் இருக்கா இந்த உலகத்தில்? சௌமித்ரிக்கு சதிருஷ்ணாக யாராவது இருக்காளா? அக்னியும் வாயுவும் ஆட்டமா அந்த சகோதரர்கள் தேவிக்கு ஆசிரியமாகவாக்கும் இருக்கார். தேவியை காப்பாற்றுறதுக்காகவே தான் அவள் உயிர் வாழ்ந்துருக்கா. அதனால் இந்த லங்கா ராஜ்யம் இந்த 10 மாதம் வாழ்ந்தது ஆயிடுத்து. இனி ரொம்ப நாள் கிடையாது. அவள் வேகம் வந்துடுவா. உங்களுடைய பிராணநாதன் இங்கே வந்துட்டார்னே நீங்கள் நம்பிக்கோங்கோ. நான் தான் சுவாமி சந்நிதியில் வேகம் போய் காலதாமசம் இல்லாமல் சுவாமிகிட்ட தெரிவிக்கிறேன். நான் திருப்பி வர வரைக்கும் பொறுத்துன்றிருந்தா போதும் அம்மா. மாருதோ தேவி சோகேன மா பூத்தே மனசோ பிரியம் சச்சீவ பத்யா சக்ரேண பர்த்ரா நாதவதி ஹ்யசீம் நதே சிராதாகமனம் பிரியஸ்ய க்ஷமஸ்வ மத் சங்கம கால மாத்திரம். கவலையே படாதேங்கோ, அழாதேங்கோ அம்மா. நான் வர வரைக்கும் பொறுத்துக்கோங்கோ. வந்ததும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு உங்களை காப்பாற்றிடுவார் என்று சமாதானப்படுத்தினார். ஏன்னா சரி நான் இங்கே இருந்துகிட்டே போகிறேன் அப்படின்னா அதில் என்ன சூக்ஷ்மம்? ஓ, ராமகைங்கரியம் வேகம் நடத்தணும், ராமரையும் சீதாமாவையும் சேர்த்து வைக்கணுங்கிற அந்த துவரை, அந்த ஒரு வேகம் உத்வேகம் இல்லையோ அப்படின்னு சீதாமாவுக்கு தெரிஞ்சுவிடும். ஆனால் ஹனுமார் என்ன சொல்கிறார்? ராமரை வேகம் கூட்டிகிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறதுல நியாயம் இல்லை, நான் கிளம்புறேன் என்று அழகாக சொல்லி சீதாமாவுக்கு சமாதானத்தை பண்ணி ஹனுமார் அங்கே உத்தரவு வாங்குறார். அதெல்லவா அழகு. ஒரு ராம தூதன் அப்படின்னா அந்த தூதுவனுக்கு அழகு அதுதான். சீதாமாவை சமாதானப்படுத்தி வேண்ட மாதிரி சொல்லி கிளம்புறேன்னு புறப்படுறார். அப்பொழுது சீதா வேண்ட உபதேசங்களெல்லாம் கொடுக்குறாளாம். அது மேற்கொண்டு 40வது சர்க்கத்தில் வால்மீகி பகவான் சொல்கிறார். அது அடுத்த பகுதியில் அனுபவிக்கலாம்.
जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय। स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषाः गो ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतं चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं प्रोक्तं महापातकनाशनं शृण्वन् रामायणं भक्त्या यः पादं पदमेव वा स याति ब्रह्मणस्थानं ब्रह्मणा पूज्यते सता यन्मङ्गलं सहस्राक्षे सर्वदेव नमस्कृते वृत्रनाशे समभवत् तत्ते भवतु मङ्गलं। कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि। हरे राम 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 हरे 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 कृष्णा 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 हरे हरे राम हरे राम राम हरे 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 कृष्णा 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 हरे हरे राम हरे राम राम हरे 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 कृष्णा 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 हरे हरे। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय। राम 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 राम